இன்றைக்கி 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சு 5லேருந்து 6 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். தண்ணி மட்டும்தான் பிடிக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி 8 மணிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி ட்ரைனிங் போயிடுவேன். கிளாஸை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தா பனங்கிழங்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கிழங்கு வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் கொடியில் 4-5 காய் அதெல்லாம் அங்கே காய்ச்சி முத்தி போய் மாதிரி இருந்தது. சரி அதை கட்டுக்க வச்சிடலாம் அப்படின்னு அதுவும் உருளைக்கிழங்கு இருந்தது. எங்கள் அம்மா முருங்கைக்கீரை உருவி கொடுத்தாங்க. சரி முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சுட்டு பொருளைங்களை பரட்டிக்கலாம்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அதில் குழம்பு ஊற்றி காயோடு சாப்பிடும்போது நிஜமாக சாம்பார் சூப்பராக இருந்தது. கீரை சாம்பார் ஒரு தனி டேஸ்ட்டு தான். அப்புறம் யாருக்கெல்லாம் கீரை சாம்பார் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு இன்னும் 2 நாள் ட்ரைனிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 நாள் முடிஞ்சிச்சுன்னா ட்ரைனிங் ஓவர் ஆகிடும். நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு துறையில் தான் இப்போ நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஒன்றுமே தெரியாமல் தான் இதுக்குள்ளே போனேன். ஆனால் இப்போ நிறையா விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.